சொன்ன அனைத்து திட்டங்களையும் அனைத்து பிரிவு மக்களுக்கும் செயல்படுத்தி வருகின்ற ஒரு அரசு. அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்ற ஒரு அரசு. அதில் மாணவர்களுக்கான திட்டங்கள், இந்த மாணவர்களுக்கான திட்டங்களை அரசு சிறந்த முறையில் விரைவாக செயல்படுத்தும். லேப்டாப் மாணவர்களுக்கு அறிவித்த முன்பு ஓராண்டு கொடுக்கப்பட வேண்டிய லேப்டாப் மற்றும் அதற்கு முன்பு ஓராண்டு கொடுக்கப்பட வேண்டிய லேப்டாப் 2 வருடங்களுக்கான லேப்டாப் இன்னும் இந்த குறிப்பாக இன்னொரு 15-20 நாட்களுக்காக வழங்கப்படும். 15,700 பேருக்கு 15,700 பேருக்கு இந்த லேப்டாப் வழங்கப்படும். இந்த 2 ஆண்டுகளுக்கு ஈடுபட்டது. 15 நாள் டெண்டர் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி கொடுக்கணும். கொடுத்துருவோம் கண்டிப்பா. 15 நாள் சட்டமன்றத்துல இந்த இறந்து போன பத்திரிகையாளர்களுக்கு சொர்ணாநிதி கொடுக்குன்னு சொன்னீங்க. அதற்காக 75 லட்சம் பணமும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒதுக்கிட்டீங்க. ஆனா அதற்கான 3 லட்சம் கொடுத்ததுக்கு எந்த ஒரு செக்குக்கும் ஆவணங்கள் இருக்கல. நீங்க முயற்சி பண்ணிட்டீங்க, பணமும் கொடுத்துட்டீங்க. தேசிய பத்திரிகையாளர்கள் தினம் திருவிழாவை அந்த 3 லட்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எதுக்காக தாமதமாகுது? 3 லட்சம் சொர்ணாநிதி சொல்லியிருக்கீங்க. முதல்ல கேட்டீங்க அந்த 10 ஆண்டு முடிஞ்சவங்களுக்கு 50,000 வருதுன்னு வரல. நீங்க அது சொன்ன உடனே நேற்று அந்த 3 பேரும் கொடுத்துட்டோம் முடிச்சவங்களுக்கு. இது நீங்க சொல்லிருக்கீங்க. இல்லை அது கொடுப்போம். நாங்கள் அறிவிச்சுதான் கொடுப்போம். அது இப்ப ஞாபகப்படுத்துறீங்க. நீங்க முதல் 2 நாளைக்கு முன்னாடியே ஞாபகப்படுத்திருக்கலாமா? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்க, அதையும் சேர்த்து கொடுத்துருப்பேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்க அதிகாரி இன்ஃபர்மேஷன் டைரக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது என்கிட்ட சொல்லிருக்கலாமா? மிகுந்த மகிழ்ச்சி. கண்டிப்பாக, நிச்சயமாக. நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் 2026 தேர்தல் வரும்போது பார்க்கலான்றீங்க. அந்த கூட்டணியில் தான் தேர்தல் வரும்போது சொல்லுவோம். அந்த மாநில தலைவர் ராமலிங்கம் என்ன சொல்றாரு? நீங்க அவர் கூட்டணியில் தான் இருக்கீங்க, முதலமைச்சர் தான். இப்போ என்டிஏ கூட்டணியில் தான் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். என்டிஏ அரசு தானே இது. என்டிஏ அரசு அதுதான் பதில் சொல்லிட்டு இருக்கிறான். தேர்தல் அறிவிக்கும் போதெல்லாம் அப்போ தேர்தல் சமயம் பேச வேண்டியது வேற நிறைய இருக்கும். அது வேற சரி. இப்போ திட்டங்களை இந்த என்டிஏ அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுத்துதல் எப்படி இருக்குது என்பதை பற்றி தான் பேசி செயல்படுத்தி வருவோம். அதாவது எங்களுக்கு தேர்தல் மிகுந்த மகிழ்ச்சி. வெற்றி பீகாரில் கிடைச்ச வெற்றி மிகுந்த மகிழ்ச்சி. நாங்க மறுக்கலையா?